உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து செவ்வாழை ஹல்வா. இந்த ஹல்வா வந்து எனக்கு ஒரு சமூக வலைதளத்தில் பழக்கமான அண்ணன் முத்து அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு இனிப்பு பலகாரம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாழை வந்து மாலைக்கண் நோய், மலட்டுத்தன்மை, அப்புறம் வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற கல், நரம்பு தளர்ச்சி, இதயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பழம். இந்த பழத்தில் இந்த ஹல்வாவை வந்து திருச்சியில் இருக்கிற அண்ணன் முத்து வந்து அவங்க எனக்கு குறிப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. இந்த செவ்வாழை ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த செவ்வாழை ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள்: 10 செவ்வாழை நல்ல பழுத்த பழமாக வாங்கிங்க, 1/2 கிலோ சீனி, 250 ml பால், இதை நீங்கள் காய்ச்சி கூட வச்சுக்கலாம். நெய் வந்து இதுக்கு 250 ml தேவைப்படுது. ஆனால் நான் 100 ml நெய்யோட 150 ml சன்ஃப்ளவர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் வாசனை, அதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 6 ஸ்பூனு கான் மாவு, 50 கிராம் முந்திரி, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு, இந்த அளவுக்கு உப்பு. இது எப்போதுமே இனிப்பில் இந்த அளவு கலக்கும் போது இனிப்பு அதிகப்படுத்தி காட்டும். இந்த பழம், அது கூட இந்த பாலை இதில் வந்து ஊற்றிக்கிட்டு இந்த 6 ஸ்பூன் கான் மாவையும் இந்த பழத்தோடு கொட்டி இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி கூழ் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்சியில் வச்சு கூழ் மாதிரி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனு நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம இதில் இந்த சீனியை கொட்டி கேரமல் செஞ்சுக்கலாம். கைவிடாமல் நம்ம அதை இந்த கேரமல் பக்குவம் மாறிடாமல் நம்ம செய்யணும். சீனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம அதை கையை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கோம். சீனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே லைட்டாக உருகுது. கேரமல் வந்து ரொம்ப நிதானமாக செய்யணும், இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் மிதமான தண்ணரில் தான் இந்த கேரமல் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நேரம் அதுக்கு ரெடி பண்ணுவோம். இந்த கலரில் வந்துடணும். இந்த கலர் இன்னும் ரொம்ப கருக்குன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த கலராக இருக்கும்போது நம்ம இதை இப்போ இந்த கலவையை நம்ம இதில் கொட்டலாம். இந்த கான் மாவு, பால், வாழைப்பழம், அரைச்ச கலவை இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம இந்த கேரமலில் கொட்டணும். நம்ம அந்த கலவையை இதில் கொட்டிக்கலாம். இதை கைவிடாமல் கிண்டணும். நல்லா கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா அப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை அப்படியே சுண்டி வர நம்ம நெய்யெலாம் ஊற்றணும். இந்த பக்கத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம அதில்
இந்த ஏலக்காய் பொடியை கலந்துக்கலாம். கை விடாமல் கிண்டுறதுல தான் அந்த அல்வாவோட பக்குவமே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை நாம் இதில் கலக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி லேசாக அந்த ஒரு சிட்டிகை உப்பு சொன்னல, இந்தளவுக்கு உப்பு அதை கலந்துக்கலாம். இது இனிப்பை அதிகப்படுத்தி காட்டும், அதுக்காக. இப்போ நம்ம நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த நெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் நம்ம அப்படியே இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே கிண்ட வேண்டியதான். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பை நம்ம அதில் தூவிக்கலாம். இந்த நெய் எல்லாத்தையும் அப்படியே கக்க ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம அதை அப்படியே இறக்கி அதை ஆற விட்டு கேக் மாதிரி கட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். அம்சமாக வந்திருக்கு இந்த செவ்வாழை அல்வா. செவ்வாழை அந்த மனம் அடித்து தூக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி அல்வா கரையுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செவ்வாழை வந்து நரம்பு தளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. அதனால இந்த செவ்வாழையில் அல்வா செஞ்சு சாப்பிட்றத ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். ஆஹா, வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு லெவலில் இருக்குது இந்த செவ்வாழை அல்வா. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறதில்ல, தயவுசெய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் என்னை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கும் எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.